டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு துணிச்சலான தொடக்கம் பாதி வெற்றிக்கு தகுதி ஆகும். விடாமுயற்சி உடன் உழைத்தால் தான் முழு வெற்றிக்கு உறுதியாகும். தலைப்பு என்னன்னா, துணிச்சலான தொடக்கம் அரவாசி வெற்றி வந்துடும். அடுத்து விடாமுயற்சியுடன் தொடர்ந்து முயற்சிக்கிறது தான் மிச்ச பாதி வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதுதான் தலைப்பு. அதன்படிக்கு என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இருப்பின் துணிச்சல் வரும், அதனை தொடர்ந்து பேணினால்தான் வெற்றி கிட்டும் என்பதை விளக்க விரும்புகிறேன். 100% வெற்றிக்கு துணிச்சலும் விடாமுயற்சியும் காரணம். அதனை எப்படி பாய்ப்பது பற்றி சிந்திக்கிறாங்க. அப்ப பயந்து பயந்து எதிலும் இறங்கி போட்டு வெற்றி வான்னு கேட்டா வெற்றி வராது. பயந்து பயந்து எதிலையும் இறங்கிட்டு வெற்றி வான்னா இறங்கா வராது. ஒருக்க அத்திவாரம் போட்டுட்டு விட்டுட்டோமாண்டா கட்டிடம் உயரா. அத்திவாரம் போடுறது பலம், அது தொடர்ந்து கட்டினாத்தான் வீடு கட்டலாம், மேல உயரும். ஆகவே துணிச்சலான முயற்சியும் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொள்வதையும் சேர்த்தாத்தான் வெற்றி. அந்த ரெண்டையும் தான் நாங்கள் கேட்கிறோம். ஒரு செயல்ல இறங்கமும் செயல் பற்றி அறியும். முயற்சி எடுக்க இறங்கம் துணிச்சல் எப்ப வரும், செயல் பற்றி அறியும். செயலை நிறைவேற்ற கற்றுக்கொள்ளவும். 2வது 3வது செயலை நிறைவேற்ற படிநிலைகளை வகுப்போம். 1ஆம் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம். அப்போதான் உங்களுக்கு துணிச்சல் வரும். அப்போ ஒரு முயற்சியில் இறங்குற சிம்பிள் இல்லை, எளிமையன்று இல்லை. அந்த முயற்சியை கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த முயற்சியை அடைவதற்கான திட்டமிடலை செய்யுங்கள். அந்த முயற்சி அடைவதற்கான கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கிரகித்து கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது உங்களால் அறியாமல் உங்களுக்குள்ள துணிச்சல் வரும். அப்போ அரவாசி வெற்றி வந்துடும். பிறகு இறங்குங்க. அத்திவாரம் போட்டுட்டீங்க. இப்போ என்ன செய்வேன், ஒவ்வொரு கல்லு வரியா கல் வச்சு மதில் கட்ட போறீங்க. அப்போ மதில் உயரும். அப்போ நீங்க தொடர்ந்து உழைக்க வேணும். விடாமுயற்சியோட தொடர்ந்து உழைச்சால் வெற்றி வரும். அவை துணிச்சலுடன் குறித்து செயல் இறங்கலாம். அதாவது ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆடல் பாடலில் நல்ல பயிற்சி எடுத்த பின் மேடேறலாம். ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு, பயிற்சி இருக்கும். மேடையில் போயிட்டு தட்டுத்தல் மாறிடலாம். அதே மாதிரி வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பித்த கையோட பேசாமல் இருக்கக்கூடாது. இதுதான் எங்களோட வாழ்க்கையில கனவேருக்கு நடக்கும். வேலை வாய்ப்பு விண்ணப்பிக்கிறீங்க, சரி, ஆனா முதல் விளம்பரத்தை பார்க்குறீங்களா? விளம்பரத்துல வேலை கொள்வோர் என்னத்தை எதிர்பார்க்கலான்னு பார்க்குறீங்களா? சரி, அதுக்கு முதல்ல என்ன செய்வோம், குறித்த வேலை பற்றி நல்லா அறியும். பிறகு அதற்கான தகுதிகான் காலம் 3 மாதம் இல்லை 6 மாதம் வச்சிருப்பான். வேலை போய் சேர்ந்தார். அதை போயிருந்து நாங்கள் சரியா ஃபாலோ பண்றோமா பார்க்கணும். அவள் 6 மாத பிறகு நிரந்தர வேலை வரும். இபிஎஃப், இடிஎஃப், பென்ஷன் ஸ்கீம் போட்டுட்டுவான். அப்ப விண்ணப்பிக்கும் வரையும் நல்லபடியா படிச்ச நாங்கள், சோதனை எழுதுற வரையும் நல்லபடியா படிச்ச நாங்கள், அப்ப பாதி வெற்றி வந்துட்டுன்னு சொல்லுவோம். மிச்ச பாதி வெற்றி எங்க இருக்குன்னா, விண்ணப்பிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்த பிறகு வேலையில தகுதிகான் காலம் 3 மாதம் 6 மாதம் வச்சிருப்பாங்க. அதுல எங்கிட்ட திறமையை அப்ளை பண்ணி காட்டும், பிரயோகிச்சு காட்டும். அதுல எங்கிட்ட ஒழுக்கத்தையும் நிரூபிச்சு காட்டும். அப்போ 6 மாதமோ 3 மாதமோ அல்லது 1 வருஷமோ உங்களை கண்காணிப்பில்லாம வச்சிருக்கும் இந்த அரசு நிறுவனங்களோ தனியார் நிறுவனம். அதுக்கு பிறகுதான் நிரந்தர வேலை வரப்போம். அப்ப இந்த வெற்றியை அடைகிறதுக்கு துணிச்சல் ஒரு புறம், விடாமுயற்சி மறுபுறம், 2ம் சேர்ந்தால் முழு வெற்றி அடைய முடியும். இவ்வாறு ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க சிந்திக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.